ஓ 10 சிரத்தை அறுத்தார். ஒரு சிரத்தை முறித்தார். 20 கரத்தில் ஒரு கரத்தை உடைத்தார். தன்னுடைய நரம்பில் ஒன்று இழுத்தார். நரம்பு எடுத்து வீணையாக தொடுத்தார். அப்பொழுதுதான் சங்கரா சொல்லக்கூடிய ராகத்தை பாடினார். ஓ காவலன் இசைக்கு உருகார், எதற்கு உருகார்? எப்படி? இந்த உலகத்திலே உள்ளவர்கள் இசைக்கு உருகவில்லை என்றால் அவர் யாருக்கும் எதற்கும் உருகவே மாட்டார். அப்படி இசைக்கு உருகார், எதற்கு உருகார் என்றபடி சில பேர் கையை தட்டுவாங்க, சில பேர் காலை தட்டுவாங்க. ஒரு இசை அதான். ஆமா, அப்படி இசைக்கு உருகார், எதற்கு உருகார் என்ற காரணத்தை அந்த சிவபெருமான இசைக்கு உருகி யாரோ தவம் செய்து கொண்டிருக்கிற கானத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே பரமனும் பார்வதியும் சற்று ஊடலும் கூடலுமாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை என்ன செய்தார் தெரியுமா? பண்ணாரு, தன்னுடைய தோல் கொடுத்து அம்மலையை எங்க அண்ணன் மலைன்னு ஒரு சாரங்க பாணி சிங்கம். நீ வேற போயிட்டேன் நான். ஏன்னா போன மாசம் நாய் கட்சி பிடிச்சே வலிப்புனாவ தானே பார்த்தேன். அப்படி மலையை தோல் கொடுத்து அசைக்கிறார். அசைக்கவே பார்வதியானவள் ஓட்டோட்டமாக ஓடி பரமனை சுவாமி மாமி இந்த யார் மாமி? அங்கடா சாமியா? இந்த நடுக்கத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். என்னுடைய தந்தை அம்மலையை அசக்கியதால் அங்கே நடுக்கும். பரமன் பார்த்தார். பெண்ணே, என்னுடைய பக்தன் சிவபக்தன், சிறந்த சிவபக்தன் ராவணன் தான் இம்மலையை அசைத்துக் கொண்டிருக்கிறான். ஆமா. அந்த நேரத்திலே அந்த நாரதன் மீண்டும் திரும்பி வருகிறார் வழியாக. அந்த வழியா நாரதன் வராரு. ஆமா. பார்த்தார் என்னுடைய தந்தை அந்த மலை அடியில் சிக்கிக் கொண்டு கிடக்கிறாரு. அப்படி தலை அகப்பட்டு கொண்டு விழித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பார்வதியானவள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன பண்ணினாங்க? தன்னுடைய இடதுகால் பெருவிரலால் அம்மலையை அழுத்தி கொண்டிருக்கிறார். பெருவிரலால், கட்ட வரல. ஆமா. ஐத்திக்கினாங்க. பார்வதி வேண்டாம், சோதனை விட்டு நினைத்து பார்வதி வேண்டாம் விட்டுவிடு என்று உரைத்து ஈசன் நேராக ஓடி வந்து என்னுடைய தந்தைக்கு காட்சி கொடுத்தார். ரொம்ப சந்தோஷங்க. ஆமா. என்னுடைய தந்தை கேட்ட வரத்தையும் கொடுத்தார், கேட்காத வரத்தையும் கொடுத்தார். அதுதான் கேட்ட வரம், கேட்காத வரம். கேட்ட வரம் அவர் என்னென்ன ஆயுட்கால வரம் 7.5 கோடி வரம். ஓஹோ, 7.5 கோடி ஆயுள் வரம், ஆயுள் காலம், அதையும் கொடுத்தார். கேட்காத ஒன்று என்ன தெரியுமா? என்னங்க? இதுக்கு பயம் காட்டாது. நானே பால் செத்தவன். அது சரி. இந்த உலகத்திலே சிறந்த ஈஸ்வரன் 4 ஈஸ்வரன் யார் யார்? 4 ஈஸ்வரன். ஆமா. என்ன ஈஸ்வரன் தெரியாதுங்க? பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் என்னுடைய தந்தைக்கு தவத்தை மெச்சி வந்த அந்த பரமேஸ்வரன் என்ன செய்தான்? என்ன பண்ணாரு? ராவணா, நானோ பரமேஸ்வரன், நீயோ ராவணனாக இருக்கிறாய், உனக்கு பட்ட பெயர் அளிக்க போகிறேன். எனக்கு நிகராக உனக்கு பட்ட பெயர் என்ன தெரியுமா? என்னங்க? பிரதீஸ்வரன். இரண்டாவது ஈஸ்வரன் யாரு? யாருங்க? என்னுடைய தந்தை ராவணேஸ்வரன் பிரதீஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றதால் பிரதீஸ்வரன். பிரதீஸ்வரன். மூன்றாவது ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார். யாருங்க? சனீஸ்வரன். ஓ, சனீஸ்வரன். ஆமா. அடேடே. நான்காவது ஒரு ஈஸ்வரன். யாரு? எத்தனை செல்வம் எத்தனை பணக்காரர் இருந்தாலும் உலகத்துல ஒருத்தன் தான் கோட்டீஸ்வரன். ஆமாங்க, கோட்டீஸ்வரன். கோட்டீஸ்வரன். அப்படி 4 ஈஸ்வரன், சிறந்த ஈஸ்வரன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நேரத்திலே தந்தையா திக்விஜயம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமா. அந்த நேரத்திலே மயனுக்கு அழகான பெண்ணாக என்னுடைய தாய் பிறந்திருக்கிறாள். ஓஹோ, தாய். ஆமா. அப்படி பிறந்து வளர்ந்து என் தாய் வயதடைந்த காலத்திலே என் தாய்க்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அது என்ன தெரியுமா? திருமணம் என்று இந்த உலகத்திலே செய்து கொண்டால் அந்த பரம கடவுளைத்தான் திருமணம் செய்து கொள்வோம் என்று அடம் பிடித்துக் கொண்டு ஒரே பிடிவாதம். அசுர தச்சன் மயனுக்கு மகளாக பிறந்தவர் என்னுடைய தாய். ஆமாங்க. அப்படி அடம் பிடித்துக் கொண்டு கானகத்திலே தவறு செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே கபிலர் என்று சொல்லக்கூடிய முனிவர் அங்கு சென்றார்.
ஓ யார? கபிலர். ஓ கபிலர். என்னடா இத்தனை காலமாக தவம் செய்து கொண்டிருக்கிறாள், நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம், ஒரு பெண்ணாக இருக்கிறாளே, இவனுக்கு என்னதான் குறை நேர்ந்தது என்று பெண்ணே 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 என்று பலமுறை அழைத்தார். என் தாய் ஈசன் மீது சிவசிந்தனையாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது ஏய் பெண்ணே, எப்பொழுது நான் அழைத்து நீ மண்டுகம் போல் இருந்தாயோ, நீ மண்டுகமாக போக கடவுள் என்று சாபம் கொடுத்தாரு. சாபம் கொடுத்துட்டாங்க. மண்டுகனா என்ன என்ன அப்படி தெரியலங்க. தவளை. ஓ தவளை தவளை தாவுகளான்னு சொல்லுவாங்க. அப்படி மண்டுகமாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார்.